ஆனால் ஒரு பொருளை வாங்கினா நம்ம வாழ்க்கை இனிமையாகுதுன்னு நினைக்கிறோம். எவ்வளவு பொருள் வச்சுருக்கோமோ அவ்வளவு தூரம் நம்ம வசதியானவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னாக்க, நாம் ஒவ்வொரு பொருளை வாங்கும் போதும் அந்த பொருளுக்கு கொடுக்கிற விலை அல்ல, நாம் அடிமையாவதற்காக அந்த விலையை தருகிறோம் அப்படிங்கிறத உண்மை. ஒவ்வொரு பொருளை வாங்கும் போதும் கொஞ்சம் சுதந்திரம் நம்மக்கிட்ட இருந்து போகுது. நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்த்தோம்னா அதனால் நம்ம சுதந்திரம் கொஞ்சம் பாதிக்கப்படுது. செடி அழகு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நம்முடைய சுதந்திரத்தை கொஞ்சம் பறித்து கொள்ளுகிறது. நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருள் உடையாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக அது நம்ம சுதந்திரத்தை பறித்து கொள்கிறது. நம்ம ஃப்ரீயாக போக முடியல. நடக்கும்போது என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, எது மோதுமோ எது இடிக்குமோ நினச்சிக்கிட்டே நடக்க வேண்டியதாக இருக்குது. நம் சுதந்திரத்தை நாம் இழக்கிறோம். ஒரு புதுசாக ஒரு மனிதர் அறிமுகமாகும் போது கூட பார்த்திங்கன்னா, அது நம்முடைய நேரத்தை கொஞ்சம் திருடுது. உண்மைதான். அப்படின்னா நம்ம யார்கிட்டையுமே பழகாமல் இருக்க முடியுமா? மனிதன் ஒரு சமூக விலங்குன்னு அரிஸ்டாட்டில் சொல்லலையா? எஸ், சொன்னார். சமூக விலங்கு தான். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டே போயிட்டு இருந்தா அந்த மனிதர்கள் நம் ஓய்வு நேரங்களில் மட்டுமல்ல, நம்முடைய ஆய்வு நேரங்களிலும் எச்சமிட்டு விடுவார்கள் என்பது தான் உண்மை. ஒவ்வொரு புது அக்வைண்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு பேர்டன். நிறைய பேர் தெரியும் அப்படின்னா நிறைய நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னையே எடுத்துட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 10 நாள் கல்யாணம் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. கல்யாணத்துக்கு போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் இந்த 10 கல்யாணத்தில் ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரியும், பொண்ணு அப்பா அல்லது பையனோட அப்பா. என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையே, நான் எல்லா நேரங்கள்லையும் எல்லா இடங்களுக்கும் சரியான நேரத்துக்கு போயிடுவேன். 6:30 மணிக்கு ரிசப்ஷன்னா நம்பி தொலைச்சிருவேன். நான் 6:30 மணிக்கு போய் உட்காந்துருவேன். பார்த்தா 7:30 மணிக்கு தான் மாப்பிள்ளை வருவார், பொண்ணு அவங்க அப்பா வருவார். வந்துட்டீங்களா நீங்கள் முன்னாடியே? இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க மேக்கப் போட்டு அப்படின்னு. இப்போல்லாம் மேக்கப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் போடுறாங்க எல்லோரும் சேர்ந்து. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த ரிசப்ஷனுக்கு போகிறவங்களுக்கும் சேர்த்து போடுவாங்களாட்டிருக்கு. ஏன்னா அப்போ தான் ஃபோட்டோவில் எல்லாருமே அழகாக தெரிவாங்க நினைக்கிறாங்களான்னு தெரில. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வந்தோன்னே ஒரு பெரிய க்யூ. நம்மளுடைய முக்கியமான விஷயமே சில நேரங்களில் பொண்ணு அப்பாவையும் தெரிய மாட்டார், பையன் அப்பா யார் தெரிஞ்சவரோ அவர் தெரிய மாட்டார். அது மாதிரி நம்ம இந்த பொண்ணு அப்பா எங்கேயாவது தென்படுவாரா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். அவர் தென்னே பட மாட்டார். ஏன்னா அவர் பிஸியாக இருக்கிறார் ஏதோ இடத்துல. அவங்ககிட்ட முகத்தை காமிச்சு ஒரு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டா போதுமே. இப்போ ஃபோட்டோவுக்காக தானே போகிறோம். எப்படியும் நாம் வந்தது தெரியணும்னா அந்த பொண்ணோடு நின்று அந்த மாப்பிள்ளையோடு நின்று ஒரு சிரிப்பு சிரித்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா போதும்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரே ஒரு நபருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம், ஏன்னா போகிறதுக்கு 1 மணி நேரம் டிராஃபிக் ஜாமில், அங்கே இருக்கிறது ஒரு 2 மணி நேரம். அப்புறம் திரும்பி வரும்போது வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு போயிட்டு ஒரு 2 நாள், ஒரே நாளில் 2 நாள் ஆன களைப்போடு சேருவோம் வீட்டுக்கு. படிக்க முடியாது, எழுத முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, வீட்டில் இருக்கவங்களோட பேச முடியாது. இது மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ அதில் எத்தனை திருமணங்கள் உண்மையிலேயே நமக்கு தொடர்புடையவை அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பழக்கம் இருப்பாங்க, 1 வருஷமாக தான் பழக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு இன்விடேஷன் வைக்கும்போது, சார் நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும்பாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு அக்வைண்டன்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பேர்டன் தான். அது நம்முடைய சுதந்திரத்தை கொஞ்சம் பறிச்சுக்குது. சாக்ரட்டிஸ் என்ன பண்ணுவாராம், சந்தைக்கு போய் அப்படியே பார்ப்பாராம், எல்லா பொருளையும் பார்த்துட்டு திரும்பி வருவாராம். திரும்பி வந்தோடனே கேட்பாங்களாம், எதுக்குங்க கடையில் போய் எல்லா பொருள், எத்தனை பொருள்கள் எனக்கு தேவையில்லாமல் இருக்குது நாட்டில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் போகிறேன் அப்படின்னாராம். நிறைய பொருள் தேவையே இல்லை நமக்கு, நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, பல இடங்களில் பொருள்கள் பேர்டன்னு நான் சொன்னேன். மனிதர்கள் கூட சரியான நண்பர்கள் இருக்க வேண்டும், சரியான புத்தகங்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி நாம் வைத்திருக்கக்கூடிய அத்தனையும் நமக்கு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நம்மால் முடிஞ்சாதான் நாம் ஒன்று செய்யணும், வேறொருத்தர் துணையோடு ஒன்று செய்யவே கூடாது. நான் எப்போவுமே ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா என்னால் தூக்க முடிஞ்ச சூட்கேஸ் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். வருவாங்க, ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு ஒருத்தர் வராரு, அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராரு, அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு போகணும். யாரும் வரலைனாலும் நானே தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் லெஸ் லக்கேஜ் இஸ் மோர் கம்ஃபர்டபுள்ங்கிறது பயணத்துக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கை பயணத்துக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஏன்னா அப்போ நம்ம யாரையுமே எதிர்பார்க்க வேணாம். யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதற்கு நம்மால் எதை முடியுமோ அதை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு முடியாதவற்றை விலக்கிவிட வேண்டும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பார்த்தோம்னா அதுதான் இந்த நுகர்வு கலாச்சாரத்திற்கான சரியான தீர்வாக இருக்க முடியும். ஆக நுகர்வது என்பது தேவையின் அடிப்படையிலும் பராமரிப்பு ஆற்றலின் அடிப்படையிலும் அமைந்தால் எந்த பொருளும் ஆடம்பரமாக நம்மிடம் இருக்காது, அத்தியாவசியமானதாக மட்டுமே